ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் ரெடி ஆகிடுங்க. சீசனோட ஃபைனல் டீசர் வந்துடுச்சு. இது வெறும் டீசர் இல்ல. எபிக் வாரோட பிகினிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டீசரோட பிரேக் டவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டீசர் ஸ்டார்ட் ஆகும்போதே கூஸ் பம்ப்ஸோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹாப்பர் 11 கிட்ட ஒரு பெப் டாக்கோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹாப்பர் 11 கிட்ட எமோஷனலோட விஷயத்த பேசுகிறாரு. ஒன் லாஸ்ட் டைம் உன்னோட சைல்ட்ஹுட் எடுத்துட்டாங்க, உன்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க, உன்னை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் நீ ஹாப்பர் 11 ஃபோர்ஸ் பண்ணல. ஆனால் இது உனக்கானது இல்லை, ஹாக்கின்ஸ் மக்களுக்காக ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோமாக சொல்கிறாரு. இந்த ஃபைனல் சாப்டர் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்லை, இது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஸ்டோரி. இது பாய்ஸ் டவுன்ஸ் சர்க்கிள் ஆஃப் சீசன் 1 தான். டிஎன்டி கேம் விளையாடுறப்போ வில்லுக்கு 2 சான்ஸ் இருந்துச்சு. அதே விஷயம் தான் இப்போது 11க்கு 2 சான்ஸ் இருக்குது. அண்ட் பேக் டு த ரூட்ஸ் மாதிரி இந்த டீசரில் 11 திரும்பவும் டெப்ரேஷன் டேங்க்ஸ்குள்ளே போகிறாங்க. சீசன் 1ல் எந்த இடத்துல டெமோகன் தொட்டு மதர் கிட்ட ஓப்பன் பண்ணாரோ அதே இடத்துல வந்திருக்காங்க. சிம்பிள் லாஜிக் தான். எந்த இடத்துல தொடச்சமோ அதே இடத்துல தான் தேடணுன்ற மாதிரி தான். லைஃப் இஸ் சர்க்கிள்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துலேருந்து சரி, இதுவும் ஒரு சர்க்கிள் தான். எங்கே தொடங்குச்சோ அந்த இடத்துல தான் முடியுது. அண்ட் அடுத்த சீனை கவனிச்சிங்கன்னா பேரலல் மிஷின்ஸ் தான். ஹாக்கின்ஸ் லேப்குள்ளே ஹாப்பர் 11 அண்ட் முரே இருக்கார். டவர் மேலே மற்ற பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு டீம் தனியாக பிரிய போது மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். அபீஸ்குள்ளே போவாங்க. அது மேபி ஜானத்தன், ஸ்டீவ், நான்சி அண்ட் மைக்கா கூட இருக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான மிஷின் அபீஸ்குள்ளே போகிறது தான். எல்லாரும் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் சேம் டைமில் கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ண போகிறது மட்டும் கரெக்டாக தெரியுது. த பாம் பிளாஸ்ட் அண்ட் வெக்னா ஷேடோ. சடனாக டீசரில் ஒரு மேஜர் பாம் பிளாஸ்ட் வருது. அடுத்த செகண்ட்லேயும் ஹாப்பர் பின்னாடி வெக்னாவோட ப்ரெசன்ஸ் காட்டுறாங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்குது. இது ரியலாக இல்லை காலி பண்ணுற ரில்யூஷனான்னு தெரியல. டீசர் நம்ம மூளையை ரொம்ப குழப்புது. இந்த தடவை ஃபிசிக்கல் ஃபைட்டோட மென்டல் ஃபைட் தான் இந்த சீசனில் டாமினண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டீசரில் இந்த சீனில் வெக்னோட மைண்டுக்குள்ளே 11, மேக்ஸ் அண்ட் காலி இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெண்டியோட வீட்டில் ஒரு சின்ன மூமெண்ட்டில் அவனோட கை மட்டும் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது மட்டும் கிட்ஸ் பார்த்தாங்கன்னா நீ யாரா நான் குழப்பன பார்த்தன்ற ஒரு மூமெண்ட் தான் இருக்கும். இது மிஸ்ஸிங் ட்ரைவ். டீசரில் ஸ்டீவ், வில் அண்ட் மைக் சீன்ஸ் இன்டென்ஷனலாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப டெலிபரேட்டாக பண்ண ஒரு விஷயமாக தான் தெரியுது. அவங்க ரோல் ரொம்ப மிஸ்டீரியஸாக வச்சுருக்காங்க. அதனால இன்னும் அவங்க மேலே ஒரு பிக்கஸ்ட் சஸ்பென்ஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக சொல்லணும்னா அபீஸ் மர்ஜ் ஆகி டேஞ்சர் ரொம்ப பெருசாக போகுது. எல்லோரும் ஒரு எமோஷனல் பிரேக் டவுனுக்குள்ளே தான் போகிறோம். அண்ட் இதோட இந்த டீசரும் முடியுது. எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மட்டும்தான். எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு அன்பாப்புலர் கேரக்டரை கொள்கிற மாதிரி விஷயத்தை இதுலேயும் கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காளியை போட்டு தள்ளிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். காளியை போட்டு தள்ளிட்டு ஷோ முடிச்சிட்டாங்கன்னா சூப்பராக வியூஸ் கூட நல்லா ஏறிடும். நெட்ஃப்ளிக்ஸோட வியூஸுக்கும் அது பாதிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன்.